ஹலோ குட் மார்னிங் ராகேஷ். குட் மார்னிங் வெல்கம். நல்லா இருக்கு. சூப்பர். என்ன இது நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு Dress ஏதாவது வாங்கி தர போறீங்களா? சாரி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இந்த இடத்துக்கு ஏன் வர சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்த சுத்தி பாருங்க. பாத்துட்டேன். தெரியல என்ன தெரியலையா? என்னப்பா ஏங்க இதுதாங்க நம்மளுடைய வினோதினியோட ஷூட்டிங் ஸ்பாட். ஆமா. ஸோ இந்த ட்ரெஸ்ஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பார்க்குற சன் டிவி மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மளோட வினோதினியோட வந்து ட்ரெஸ் ஷாப்பு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம செட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து டீமு கூட பேச போகிறோம், அவங்க நிறைய பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கூட ஷோ பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ வெல்கம் பண்ணிடலாமா? எஸ். வணக்கம் சன் டிவி நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தமிழா, வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீவ்ஸ். ஆஹா, பேசிட்டு இருக்கும்போது டப்புனு எவனோ ஆடு போட்ட மாதிரி ஒரு வாய்ஸு நல்லா இருக்கு. அண்ட் உண்மையாலுமே இன்னைக்கு வந்து இந்த டீமுக்கிட்ட நிறைய விஷயம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. எஸ், இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வினோதினி கூட இருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச வினோதினி. அதாவது ஒரு குடும்ப பெண்ணை இப்படி தான் இருக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள் அதெல்லாம் கடந்து ஒரு குடும்பத்துக்காக பாடுபட்டு இப்போ அவங்க கடைக்குள்ள தான் இருக்கோம். வினோதினி வெல்கம். எப்படி இருக்கீங்க? வினோதினி வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆமாப்பா, வினோ கரெக்ட். வினோ கூப்பிடலாமா? வினோ கூப்பிட்டுமா? வினோ எப்படி இருக்கீங்க? வினோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அண்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு உங்க ஷூட்டிங் ஸ்பாட். எப்பவுமே இப்படிதான் பிஸியா இருப்போம். ஆமா, எங்க ஷூட்டிங் ஸ்பாட்டே கொஞ்சம் ஃபயரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பீங்களா? எவ்வளவு ரெண்ட் வருது? பிகாஸ் ஒரு சூப்பரான ஏரியால வச்சிருக்கீங்க கடையெல்லாம். தெரியாதுங்க. உங்க கடை தான், உங்க கடைக்கு தான் வந்திருக்கோம். என்னோட கடைக்கு தான் வந்திருக்கோம். பட் நாங்க இது ஓனம் வாங்கியிருக்கு. இது என்னோட சொந்த கடையில. சொந்த கடை. அதனால ரெண்டெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டேன். பக்கத்துல இருக்க மளிகை கடை எவ்வளவு கொடுப்பீங்க? மது சிவா கிட்ட கேட்டா தெரியும். சிவா கிட்ட தான். ஓகே. ஸோ வினோ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதாவது நிறைய ட்விஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஐயோ என்னது இப்படிலாம் இருக்கு, இப்படி ஒரு கன்ஃபியூஷன்லாம் வருது அப்படின்லாம் இருக்கு. நீங்க ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது எப்படி போயிருக்கு? இப்பதான் ஆக்சுவலி இது வரைக்கும் போனது வந்து ஒரு கதைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, எல்லா ஆர்டிஸ்டையும் அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் அது மக்கள் மனசுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணி இப்பதான் பரபரப்பா கதைக்குள்ள வந்தேன். அப்புறம் வந்து இப்போ கல்யாண சீன் எல்லாம் போயிட்டு இருந்தோம், அதெல்லாம் நடக்கல. ஸோ நாங்க இப்போ உண்மையா சொல்லணும்னா மக்களை ஏமாத்தி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கல்யாணம் வந்து நடக்காம எல்லா மக்களுமே கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்புறமா டக்குன்னு முடிஞ்சிரும்ல. வாசுக்கும் எனக்கும் அப்போ வந்து அந்த கல்யாணம் நடக்கல. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்ம என்ன நினைச்சேன்னா மக்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து பார்க்கணும், நம்மளே பார்க்கணும் மாதிரி இருக்கணும். இப்ப ஏமாத்தினாலும் நமக்கு திருப்பி அவங்களே பார்த்துட்டே இருக்கணும், நம்மள காட்டிட்டே இருக்கணும். அதாவது 300 எபிசோட்ல வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அப்புறமா என்ன பண்றது யோசிச்சிருப்போம். இப்ப என்ன பண்ணா 1000வது எபிசோட்ல தான் நீங்க சேருவீங்களா சேர மாட்டீங்களா அப்படின்னு டவுட் இருக்கு. பிகாஸ் உள்ள வர வந்திருக்காரு சிவா. என்ன நடக்கும்? ஆனா எங்களுக்கு நீங்க சொல்லலாம், சேருவீங்களா மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவாங்க? தெளிவா இருக்காங்க. வெளியில போய் எந்த மாதிரியான அப்ரிசியேஷன், இப்போ தமிழ்நாட்டுல ஆனாலும் கேரளால ஆனாலும் நீங்க வெளியில போகும்போது நீங்களோட சீரியல் நான் காணாரண்டா அப்படி எல்லாம் சொல்றாங்களா? நல்லா சொல்றாங்க. நீங்க நல்லா மலையாளம் சமய மலையாளம் பேசுறாங்க. கூட தான் இருந்தாங்க. இதெல்லாம் எப்ப கத்துட்டாங்க தெரியல. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வினோதினியில் வரும்போது எனக்கு வந்து யாருமே வந்து பார்த்துட்டு வினோக்கு வரட்டும் இது அப்படி யாருமே வந்து ரெகனைஸ் பண்ணல. பட் இப்போ வந்து வெளியில போனா கூட சொல்லுது, வினோதானே நீங்க நல்லா பண்றீங்க, அதே மாதிரி நீங்க எப்போ சிவா கூட சேரும், சிவா உங்களை கண்டுபிடிக்குமா, இல்ல வந்து நீங்க வாசு கூட கல்யாணம் பண்ண, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி வந்துடுச்சு இல்ல. அது ரொம்ப சந்தோஷமா ஃபீல். சன் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரேம்ல வந்தாலுமே மக்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது வினோதினியை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாம் எவ்வளவு கேள்வி, இப்போ நாங்க வரும்போது யாராவது கேட்டிருக்காங்க இப்போ யார் கூட சேருவாங்க கேட்டுவாங்க அப்படின்லாம். எங்களுக்கே தெரியல. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னா இதுல வேற துர்கா வேற லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது அடுத்த ட்விஸ்ட் வேற. ஸோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், சீரியல் இருக்கவங்க கிட்ட ஒரு 300 எபிசோட் கடை வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பர்சனலாக தெரியும். ஸோ நாங்கள் ஒவ்வொருத்தரோட பேர் சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசு கிருஷ்ணானா. வாசை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சைலண்டான ஆளு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வரும்போது இப்போ அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் நல்லா வந்து கலாச்சிக்கிட்டு இருப்பேன். அங்கே வந்து சொன்னாங்க, இங்கே வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த சீனில் நீங்கள் இல்லையா அப்படி கேட்டாங்க கூட இது வேணும் தினி அந்த மாதிரி அந்த ஒரு ஜாலியான ஒரு ஆளு. ஃபர்ஸ்ட் வந்து நினைச்சேன், இன்னும் இவங்க எப்பவுமே வந்து புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சீரியஸான பர்சன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தெரியுமா? ஆமா அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இப்பவும் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் அதுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு ஜாலியா இருக்கு. ஐஸ் பிரேக் ஆயிருக்கு. அவ்வளவுதான். கற்பகம் அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு அம்மா மாதிரி, இப்போ எனக்கு அம்மா மாதிரி. அம்மா ஒரு ஃபீலிங் அது
அது தவிர்த்து எனக்கு எல்லாமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணி எல்லாமே பர்சனல் இருந்து எல்லாமே ஷேர் பண்ற மாதிரி ஒரு அம்மா. அம்மா ஓகே. ரங்கநாயகி ரங்கநாயகி வந்து அவங்களே பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து கேரக்டராகவும் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கிட்ட சொல்லுவேன். அது கற்பகம் அப்படிதான். கற்பகம் சரி ரங்கநாயகம்மாவும் சரி நமக்கு கேரக்டரா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அவங்க 2 பேருமே ஒரு அம்மா ஃபீல் தான், அந்த ஒரு அம்மா வைப் தான். அம்மா வைப். ஓகே. அடுத்து சிவா. சிவா வந்து இப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் நேத்து கூட அவங்களுக்கு சொன்னேன். ஆமா, ஒரு டீச்சர் மாதிரி எந்த விஷயத்தை பத்தி கேட்டாலும் இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து நமக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றேன் எனக்கு எல்லாம் வந்து ஒரு விஷயம் பிடிச்சாங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி நமக்கு பிடிச்ச விஷயம் என்னமோ அந்த விஷயத்தை பத்தி மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்டா பேசும். அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும். அவங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க வந்து சயின்ஸை பத்தி கேட்டா அதை பத்தி சொல்லுவேன், பிசிக்ஸை பத்தி கேட்டா அதை பத்தி என்சைக்ளோபீடியா. ஐயோ நான் நேத்து கூட கேட்டேன் அவங்ககிட்ட, எப்படிங்க எல்லா விஷயத்தை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் என்ன படிச்சேன்னு வர கேட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அறிவாளியா இருக்காங்க. ஆமா, பேசிக்கலி வந்து பேசும் நடமாடும் என்சைக்ளோபீடியா. உண்மையாலுமே இல்ல, அதாவது சில பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் ஆனா அப்படி இருக்கவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அவரை நீங்க என்ன கேட்டாலுமே அவர் வந்து நோன்னு சொல்ல மாட்டார். சோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சீரியல் வரும்பொழுது உங்களுக்கு வந்து இருந்துச்சு எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க, நான் ஒரு அம்மா ரூல்ல பண்ணலாமான்னு. பட் இப்போ மக்கள் ஏத்துட்டாங்க. இப்போ நீங்க பர்சனலா சொல்லுங்க. ஸோ வினோவா ஃபர்ஸ்ட் டேக்கும் இப்போ வினோவா இந்த டேக்கும் நீங்க பார்க்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸ். வினோவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வரும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு புது செட்டுக்கு வரும்போது ஒரு பயம் இருக்கும்ல. எல்லாருமே புதுசான ஆளுங்க, அவங்க கூட நடிக்கும் போது இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ரீடேக், ஏன்னா எனக்குள்ள லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும்ல. ஸோ ரீடேக் வாங்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ டைரக்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆயிட்டாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து சண்டை போடும், எல்லாமே நடக்கும். எப்படி இருந்தாலும் பாசம் வந்து அது வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால சண்டை நடக்கும், சங்கடமா இருக்கும், வாழ்வு எல்லாம் இருக்கும். அண்ட் வினோதினியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேசுவீங்க, டான்ஸ்லாம் பண்ணுவீங்க. இல்ல ரெண்டாவது சொன்னதை நான் பண்ண மாட்டேன். ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சும்மா வந்து சொல்றாங்க. அண்ட் அழகா பாட்டு பாடுவீங்கன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து எங்க மக்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு பாட்டு, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு பாடுங்க. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா. இந்த பீட்ஸ்லாம் போட்டு ஆக்சுவலி உண்மையாலுமே சொல்ல போனா, அதாவது எப்பவுமே வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கன்னா ஐயோ எனக்கு பாட தெரியாது ஆட தெரியாதும்பாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து அதுதான் செம ப்ளஸ்ஸாக இருக்கும். சூப்பரா பாடுறீங்க. இனி வரப்போற எல்லா ஷோலையும் உங்களை பாட வைக்க போறோம். ஆக்சுவலி இன்னொரு கரியர் பார்த்தே வந்து இந்த எபிசோட் மூலமா உங்களுக்கு இருக்குங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வினோ கேரக்டருக்கு இது வரைக்கும் கிடைத்ததுல மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன், உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறது, மறக்கவே முடியாத ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னா எது சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மம்மி வந்து பர்சனலி ஒரு டெய்லர் தான். அப்போ இந்த கேரக்டர் எடுக்கும்போதும் எனக்கு இந்த மெயினாக இந்த இதை எடுக்கிறது என்னன்னா, என் மம்மி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து எங்களையெல்லாம் வளர்க்க வச்சேன். ஸோ இந்த கேரக்டர் எடுக்கும்போது எப்படின்னா இந்த கேரக்டர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும், சிங்கிள் மதராக இருக்கும். இது எல்லாமே என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்கள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மம்மி அது லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் நம்ம இந்த இதிலாச்சு நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு பாசிட்டிவாக இந்த ஸ்டோரி கேட்கும்போது வந்துடுச்சு. ஸோ அப்படியே வந்து இதுக்குள்ள வந்து எனக்கு அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். வா சூப்பர் சூப்பர். அண்ட் உண்மையாலுமே இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா சீரியலில் வந்து சீரியஸான ஃபேஸ் உங்களை பார்த்துருப்பாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத நாங்கள் கன்வே பண்ணிட்டோம். அண்ட் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் பர்சனலாக ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போது எங்களுக்கு வந்து எங்கள் சீரியல் வினோதினி சீரியல் வந்து முன்னு பார்த்ததை விட இப்போ ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். சில பேருக்காச்சும் கொஞ்சம் கோவல இருக்கும், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இப்படிலாம் எல்லாமே கூடிய சீக்கிரம் ரொம்ப நல்லா வரும். அப்போது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே கூட வச்சு உட்கார வச்சு எப்படியாச்சும் அந்த 1 மணி டைமில் வந்து உட்காந்து நம்ம சீரியலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் ராகேஷ், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன திரை நடிகர் தான் அடுத்தது நம்ம கெஸ்ட்டாக இங்கே வந்திருக்காரு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் சார். நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல் யுவர் சீரியல்ஸ் நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். தேங்க்ஸ் லாட் மா.
வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். நாங்கள் வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னு தெரியும். இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸுகள் இருக்கீங்க? அதாவது ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பக்கத்து கடைக்கு பாதுகாப்பு கொடுத்தோம்னா நம்ம பிசினஸ் ப்ராப்பர் ஆகும். சார் அங்கே பால் பாக்கெட்ல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் சார் இங்கே வந்துட்டு பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? அப்படி இல்லை தம்பி. அதாவது ஒரே காம்ப்ளெக்ஸ் குள்ள இருக்கும்போது காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸே இருக்கக்கூடாது. இல்லாம எல்லா கடைகளையும் நான் வந்து கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹாப்பியா இருக்கு சார். அதாவது என்ன அப்படின்னா, வினோதினியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது என்ன அப்படின்னா, உங்களை இந்த அவுட்ஃபிட்ல வந்து நாங்கள் பார்க்குறது நேரில். ஏன்னா ஷூட்டிங்கில் அங்கெல்லாம் பார்த்தோம்னா ஷோலெல்லாம் வந்து செம்மையாக கெத்தாக செம்மையாக இருக்குது. இது ஒரு மாதிரி நம்மளுடைய ஊர் சைடில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாலுமே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா இதெல்லாம் லைவாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். பார்க்குற மக்களுக்கு வந்து ஓகே இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பிகாஸ் டக்குன்னு சொல்லிடுறோம்ல இந்த சீன் வந்து இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள் சார், இன்றைக்கி என்ன ஷார்ட் போகுது, என்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு? சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஏன்னா ராணுவ ரகசியத்தை விட ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க. சார் நீங்க வந்து ஒரு ஆர்மி மேன் தானே, அதனால நீங்க சொல்லலாம். ஆர்மி மேன் தான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சீரியல்ல சொல்லலாம் சார். ரொம்ப ராணுவ கட்டுப்பாட்டோட வச்சிருக்காங்க திரைக்கதைய. நீங்க டக்குன்னு இப்படி கேக்குறீங்களா, சொல்லிட்டு நான் மாமல மாட்டிக்க மாட்டேனா? அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது உண்மையாலுமே நிறைய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். பிகாஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெரியாத மாதிரி நடிக்கணும்ல சார். அது எவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது உங்களுக்கு? இல்லை, சில கதைகள் மட்டும்தான் வந்து கேட்கும்போதே வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக படும். இது மிஸ் பண்ணவே கூடாது, இது கண்டிப்பாக பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. அதுவும் இல்லாமல் இது கதையே பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமான மெகா சீரியல் மாதிரி இல்லாமல் ஒரு கத்தி முனையில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அமைப்பு. கொஞ்சம் இப்படி பேசுகினாலும் சரி, இப்படி பேசுகினாலும் சரி, அது பிரச்சனையாகிடும். அண்ட் இப்போ சமீபத்தில் வர சீரியல்ஸ் கரெக்டான லிமிட்டட் கேரக்டர்ஸோட ரொம்ப டைட்டாக போகிற ஒரு சீரியல். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் சார் இப்போ வந்து நீங்கள் 150th எபிசோட்லேருந்து இந்த சீரியலோட இணைஞ்சிருக்கீங்க. 300 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ எப்படி இருந்திருக்கு லாஸ்ட் 150 எபிசோட்ஸ் ஒர்க்கிங் ஆன் வினோதினி அப்படின்னா என்ன மாதிரியான அனுபவம்? இல்லை, இது எனக்கு 20 எபிசோடு என்னோட கேரக்டர் வந்துடும் சொன்னாங்க. ஆனால் 150 எபிசோட்ஸ் பொறுத்து தான் கொண்டு வந்தாங்க. ஒர்த் வெயிட்டிங். காத்திருந்தது வந்து வீண் போகலை. ரியலி ஹாப்பி, ரியலி கிளாட் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு சன் டிவியில். அண்ட் மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த 150 எபிசோடில் வந்து இவன் தான் கணவனோட இந்த வினோதினியை சேர்த்து வைங்கன்னு ஒரு குரூப் சொல்கிற அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அந்த வாசுவோட வினோதினியை சேர்த்து வைங்க கண்டிப்பாக இருக்குது. அப்படியே ஒரு பெரிய இது இருக்குது. இதுதான் மரபுப்படி கதாநாயகி வந்து கணவனோடு தான் சேரணும். ஆனால் அந்த நட்பு, அவங்களுடைய காதல், அவருடைய காதல் நல்லா இருக்குது, அவரோட சேர்த்து வைங்கன்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு காம்படிஷன். சார் உங்களுக்கு வந்து பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், பல வருடமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். எந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் சஜஷன், இல்லை ஒரு இந்த மாதிரி கதையை மாற்றலாமா, அந்த மாதிரி ஒரு கதையை மாற்றலாமான்னு ராஜசேகர் சார் கிட்ட என்னைக்காவது நீங்கள் இந்த லவ் ஸ்டோரியில் சொல்லியிருக்கீங்களா? இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி சஜஷன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி there is a theory, Francois Truffaut ஆத்தர் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபில்முக்கு வந்து பார்த்தா ரைட்டர்னு இருந்தாலும் டைரக்டர் இஸ் த ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ அந்த யார் வேணால் அந்த கப்பல்லேருந்து தப்பிச்சு போகலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பட் கேப்டனால் தப்பிக்க முடியாது. ஸோ இஃப் த ஷிப் சிங்ஸ் அதோடு சேர்த்து கேப்டனும் முங்கி ஆகணும். ஸோ ஹீ இஸ் த பாஸ். ஸோ சஜஷன் வந்து எல்லாருமே சொல்லுவோம். அவர் வந்து எல்லாரும் சொல்கிற சஜஷனையும் சிரித்த முகத்தோடு ஏற்றுப்பார். கரெக்டாக இருந்தால் அது தட்டி கொடுப்பாரு, இல்லை சரியில்லைன்னா அழகாக சிரிச்சுட்டே வெட்டி விட்டுருவார். கரெக்டு சார். அப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாருன்னா நம்மள வீட்டில் இருக்கவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த சிவா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணும்போது உங்கள் வீட்டில் எல்லாம் என்னென்ன சஜஷன் சொன்னாங்க? வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா ஒரு சீரியல் பார்த்தாருன்னா அந்த சீரியல் வந்து ஹிட்டு. எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்தாங்கன்னா, அம்மா ரெகுலராக பார்த்தாங்க, அப்பா ரெகுலராக பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து அதுலேயே தெரிஞ்சிருச்சு எனக்கு இட்ஸ் அ குட் சீரியல். ஓகே, சக்ஸஸ் தான் நம்ம பண்ணுற வேலை வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. உண்மையாலுமே தெரியும் எவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு. ஏன்னா எங்களை பார்க்கும்போது தெரியுது சீக்கிரமாக விடுங்கப்பா அப்படின்ட்டு. பட் இந்த டைம்லையும் நீங்கள் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த சிவா அப்படிங்கிற கேரக்டர் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். என்ன தான் வந்து வாசுவும் வினோதினி சேரணும் ஒரு பக்கம் இருந்தாலும், சிவாவும் வினோதினி சேரணும்னு ஒரு பக்கம் இருப்பாங்க சார். அந்த பக்கம் நாங்களும் இருக்கோம் சார். தேங்க்யூ. ஓகே, எஸ்
ராகேஷ் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. வினோதினி சீரியல்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இங்க இருக்காங்க. கண்டிப்பா. யாரு நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப முக்கியமான இப்போ ஒரு கேரக்டர்ல இருக்காங்க. அதாவது காதல் வந்து சொல்லாம குள்ளாம அவங்களுக்குள்ளே மனசுல வச்சு காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்மளுடைய துர்கா. துர்கா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில வந்து அந்த ட்ரையாங்கிளை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே வந்து இந்த துர்கா தான். சிவா வினோ துர்கா அந்த ட்ரையாங்கிள் எப்படி போயிட்டு இருக்கு சீரியல் உங்களுக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. என் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒன் சைடு லவ், வில்லின்னு சொல்ல முடியாது, ஒன் சைடு லவ். நான் மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த உண்மை தெரிஞ்ச 2 பேர், நானும் தாத்தாவும் மட்டும்தான். தாத்தா வந்து இறந்துட்டாரு. இப்ப எனக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். அது எப்படி இந்த உண்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் துர்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவங்களுக்கு தான் வந்து எல்லா உண்மையும் தெரியும். வெளியே சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்களா? வெளியே பப்ளிக்ல போகும்போது ஆடியன்ஸோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? அசிங்கமா திட்டுறாங்க என்ன, உனக்கு அறிவே இல்லையா, கல்யாண குழந்தை இருக்கு, நீ போய் லவ் பண்றிய இப்படின்னு. ஆனா இந்த மாதிரி சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் வருது ஒரு சைடு. ஆனா நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போதோ வெளியில எங்கேயாவது போகும்போதோ உங்களை வந்து கேட்டிருக்காங்களா, எதுக்குமா அந்த சிவா பின்னாடி நீ போயிட்டு இருக்க? எல்லாருமே கேட்பாங்க. ஆனா கேள்விதான் வேற மாதிரி இருக்கு. இல்ல நேர்ல கேட்கறதுக்கும் சோஷியல் மீடியால கேட்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதனால நான் கேட்கறேன். கேட்பாங்க, அதான் இப்படியும் கேட்பாங்க, சில பேர் அப்படியும் கேட்பாங்க. நீங்க வினோதினி பண்றீங்கல்ல, துர்கா கேரக்டர். ஆமாங்க. உங்க பேர் ரியல் துர்கா? ரியலும் பேர் துர்காவா? ஆமாங்க. ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க? பாவங்க அந்த சிவா எப்படி ஒன் சைடு லவ் பண்றாங்க? திட்டிருக்காங்க, நிறைய பேர் திட்டிருக்காங்க. திட்டாம இருப்பாங்களா? அப்புறம் என்ன பண்றது? வினோதினி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க துர்கா திட்டுவாங்க. பட் துர்கா வந்து உண்மையாலுமே பியூரஸ்ட். அதாவது அவங்க பண்ற காதல் வந்து உண்மை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் கேரக்டர் வரும்போது கண்டிப்பாக கூட இருக்கவங்கலாம் வந்து ஆக்ட்ரஸ்ல இருக்காங்க, அவங்க கூட ஆக்டர், அவங்கலாம் எப்படி உங்களை எப்படி ஃப்ரெண்ட்லியாக எப்படி இருக்காங்க? எல்லாருமே ஃப்ரெண்ட்லி தான் செட்ல. எல்லாருமே செம ஜாலியா ஃப்ரெண்ட்லியா. யார் ரொம்ப க்ளோஸ்? க்ளோஸ் தானி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து எல்லா சீக்ரெட்ஸையும் ஷேர் பண்ணிப்போம். அப்படி அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. வருவோம், கரெக்டாக இருக்குங்க. ஆக்சுவலா இதுவே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. சீன்ஸே கரெக்டாக இருக்கிறதுனால பெருசா க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அதில் வினோதினி கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. சரி. அண்ட் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் ரியாலிட்டி ஷோலாம் பார்க்கும்போது உங்களோட அவுட்ஃபிட்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாக. பட் நம்ம சீரியலுக்கும் போது இப்படி ஒரு அவுட்ஃபிட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க இதுக்காக எங்கெல்லாம் போய் சோர்ஸ் பண்ணுவீங்க? இல்ல இதுக்கு முன்னாடியும் பூவா தலையன் சன் டிவி சீரியல் பண்ணேன். அதுலயும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் பழகிடுச்சு. அது சீரியல் வேற, ரியல் லைஃப் வேற இல்ல. சோ அதுல பழகிடுச்சு. ஆமா. இன்னைக்கு நாங்க செட்ல வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பரபரப்பா ரோட்ல எல்லாம் இப்படி ஷார்ட் போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு இன்னைக்கு? என்ன போயிட்டு இருக்கு? இன்னைக்கு வந்து அதே கதை தான். அவர் வந்து வினோதினை லவ் பண்ணுவாரு, நான் அவரை லவ் பண்ணுவேன், அவரை திட்டுவேன், நீங்க வினோதினி பின்னாடியே இருக்கீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு இப்ப வினோதினி பின்னாடி அவர் பின்னாடி நானு 3 பேர் ஒரே லைன்ல ஒரு ட்ரெயின் மாதிரி. கரெக்ட். இப்ப ரோட்ல பாத்தீங்கன்னா இவர் பேச போறாரு, அப்புறம் அவங்க பேச போறாங்க, இப்ப நீங்க பேச போறீங்க. ஒரு சீரியல் ஆக்டரா இருக்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஏன்னா எவ்ரிடே யூ கெட் டு பி ஆன் டிவி ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் பீப்புள். எல்லா நாளுமே வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை ரசிச்சுட்டு இருக்காங்க, உங்களோட நடிப்பை. இது எல்லாத்தையும் தாண்டி எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு சீரியல் ஆக்டருக்கு இருக்கு தட் பீப்புள் டோன்ட் நோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்ட்ரகிள்னா அதான் இப்போ காலையிலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதில் கேப்பே இல்லாமல் இருக்கும். ஃபுல் பிஸியாகவே இருக்கும். அது நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன ஆர்டிஸ்ட் தானே, ஏசிலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன கொடை பிடிப்பாங்க. பார்க்கும்போது அப்படிதானே இருக்கும். ஆக்சுவலா இவங்க ஏசி ரூம்ல தான் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க பாரு, எவ்வளவு கலரா இருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ரோடு சீன்ஸ் எடுக்கும் போது இல்லைன்னா ஏசி இல்லாத டைம்ல காலையில ஃபுல் டே பிஸியா இது போயிட்டு இருக்கும் சீன்ஸ் எல்லாம். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சரி, ஓகே. வினோதினி ஸ்டார்டிங், அதாவது வினோதினியோட ஃபர்ஸ்ட் டே வர்சஸ் இப்போ இருக்க ப்ரெசன்ட் டே அப்படின்னா உங்ககிட்ட நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாவ் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் டேக்கும் வினோதினி சீரியலோட ஃபர்ஸ்ட் டே கேரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே பொதுவா சீரியல். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகும்போது நம்ம ஸ்கூல் எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். அப்புறமா முடிச்சு வரும்போது ஒரு மைண்ட் க்ளோன் இருக்கும். இல்ல அப்பதான் இப்ப இருக்க ஒரே மாதிரி தாங்க இருக்கு. நல்லா இருக்குங்கிற நான் என்னோட கதை நல்லா இருக்கு. கதைக்குள்ள இருக்க மக்கள் அதுவும் நல்லா தான் இருக்கு. கதையை பாக்குற மக்கள் அவங்கதான் வந்து கதையை பாக்குற மக்கள் அதான் எப்போ உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே வந்து அவங்க ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் தான். ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து உங்களை பார்த்தது பேசுனது ரொம்ப
சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ஹாப்பி உங்க 2 பேரையும் பார்த்து பேசினது. என்ன அப்படின்னா நீங்க வந்து டிவியில பாக்குற மக்கள் உங்களை நெகட்டிவா திட்டலாம் பேசலாம், பட் ரியல் லைஃப்ல வந்து நீங்க ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி எங்க கூட பேசும்போது தான் தெரியும். அதான் அப்பப்போ வருவோம், அப்பப்போ நீங்க பேசலாம். கண்டிப்பா அப்பப்ப வாங்க செட்டை வந்து பாருங்க, இது மாதிரி ஜாலியா என்டர்டைன் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ஹாப்பியா. ரொம்ப நன்றி துர்கா. ரொம்ப தேங்க்யூ. And வாழ்த்துக்கள் வினோதினி சீரியலுக்காகவும் இனிமே என்ன எண்டர்வர்ஸ் உங்களுக்கு இருக்கோ எல்லாத்துக்காகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. ஸோ இன்றைக்கி உண்மையாலுமே வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் சப்னா வந்துட்டு வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம். உண்மையாலுமே ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த பரபரப்புலையும் நமக்கு 3 பேர் சூப்பராக அழகாக இன்டர்வியூ கொடுத்தாங்க. 100% ராகேஷ் ஒரு ரொம்ப ஹோல்சமான ஒரு எபிசோடுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் ராகேஷும் நானும் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, this is ராகேஷ் மற்றும் சப்னா saying டாடா பபாய்.